இங்க சரியும் இல்ல தவறும் இல்ல போடா. நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை விட அதிகமா தப்பு பண்ண எனக்கே உன்னை கொல்லணும்னு தோணுது. அதே வெறி ஜனங்களுக்கு இருக்காதா என்ன? கிஷோரே, ஜனங்களோட ஆவேசத்துக்கு ஆயுஸ் எல்லாம் கம்மிதான். நீ ஒரு 2 வாரத்துக்கு என் கஸ்டடியில இரு. உன்னை பார்க்கலனா அவங்க ஆவேசம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உன் பழைய நீ தீத்துக்கோ. யோ பிரதாப், கோட்டிய ஒரு பெட்டி கேஸ்ல கைது பண்ணி நாளைக்கு கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. லாயரை வச்சு நாளைக்கே நம்ம பெயில்ல எடுத்துடலாம். இப்ப நான் செஞ்ச பாவெல்லாம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. நான் என் பாவத்தெல்லாம் கழுவிட்டேன். பாவமாவது புண்ணியமாவது, ஒருத்தன் மாமிசத்துக்காக வேட்டையாடுவான், இன்னொருத்தன் ஆசையா வளர்ப்பான். ஆனா எல்லாரும் வெட்டி தாண்டா சாப்பிடணும். அவன் ஸ்டைல்ல சாப்பிடுவான். எனக்கு வேட்டைனா தான் பிடிக்கும். வேட்டையாடி வேட்டையாடி எல்லாத்துக்கும் பயத்தை கிளப்பி மானம் போகுதுன்ற பயத்தை பொண்ணோட கண்ணில் பார்க்குற சுகம் பொண்டாட்டிக்கிட்டையும் வெப்பாட்டிக்கிட்டையும் எப்ப தேடினாலும் அது கிடைக்காதுரா. பாவமா பாவம் ஒன்று இருந்தா அது எனக்கு அந்த ஆசையை கொடுத்த அந்த கடவுள் தாண்டா காரணம். அது என்னோட தப்பு இல்லை. என்ன பார்க்குற, அரெஸ்ட் ஆனதுனால நான் கேவலமாயிட்டேனா? பாவம் புண்ணியன்னு நீதி சொல்ற. 20 வருஷமா இந்த ஏரியாவை ஆண்டுகிட்டு இருந்தேன். ஒருத்தனும் ஒரு மயிரையும் பிடுங்கல. இப்ப என்னையும் எதிர்க்கிறானுங்களா? என்னை எதிர்த்த ஒவ்வொருத்தனோட தலையும் கீழே உருண்டு விழணும். அப்போ வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆகுறா. உனக்கு வேணுங்கிறத செஞ்சுக்க. வாங்கடா. உக்காரு கோட்டி. சிங்கம் ஒரு தடவை பயப்படுதுனா அது பயத்தினால இல்ல, வியூகம் அமைக்க. இன்னைக்கு நீ ஸ்டேஷன்லயே இரு. இந்த குப்பத்தாளுங்களை நான் பாத்துக்கிறேன். அவனை நினைச்சாலே வயிறெல்லாம் கலக்குது. இந்த கோபம் ஆவேசம் இதெல்லாம் நமக்கு வேணான்னு நான் தலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? யாரும் கேட்கவே இல்ல. போனவன் என்ன சும்மா இருப்பான்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா நம்மள பழிவாங்க வருவான்னு. இப்ப வந்துட்டான். அனுபவிங்க. நம்ம எல்லாரும் மனுஷங்க. ஆவேசம் கோவம் இல்லாம எப்படி வாழ முடியும்? அம்மா நீ கொஞ்சம் வாய முடுறியா? உன் பேச்சை கேட்டுதான் நாங்க எல்லாரும் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேல எங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுறதமா? இங்க பாருப்பா, அடங்கி போங்க, அமைதியா இருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. தைரியமா போராடுங்கன்னு சில பேர் தான் சொல்லுவாங்க. கோடியில ஒருத்தர் மட்டும்தான் இந்த பொண்ணு மாதிரி தைரியமா போராடுவா. அப்படி போராட சொல்லி கொடுத்த இந்த பொண்ணையே குத்தம் சொல்றது ரொம்ப தப்புயா. என்னம்மா தப்பு? நாளைக்கே கோர்ட்டுக்கு பெயில் கிடைச்சு திரும்பவும் இந்த குப்பத்துக்கு வந்து பண்ண போற அநியாயத்துக்கெல்லாம் யார் பொறுப்பு? சொந்த ஊரை விட்டு இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழலான்னு நினைச்சா அதுக்கும் ஒல வச்சுட்டா இந்த பாழா போனவன். நிஜம்தான், இங்க கோட்டி மட்டும் தான் எதிரி. ஆனா நம்ம மனசுக்குள்ள நமக்கு நாமே என்னைக்குமே எதிரி. நம்ம பொண்ணுங்க சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டிங்க ரேப் பண்ணப்பட்டாலும் பரவாயில்ல, நாம மானங்கிட்டு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் நாம இங்க வாழ முடியும்ல. அதனால அந்த கோட்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவன் காலை புடிச்சு நாம இங்கேயே வாழலாம், மானங்கிட்டு வாழலாம், நட பொணமா வாழலாம். கந்தசாமி சொல்றதும் சரியா தான் படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இங்க பாரு, இது நான் எனக்காக மட்டும் சொல்லல. இப்ப உங்க மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே நான் இப்ப சொல்றேன். தப்போ சரியோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கோட்டியை நாம எதிர்த்துட்டோம். இப்ப அவர்கிட்ட போய் நாங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம்.
அவரு கோர்ட்ல இருந்து வெளியே கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கோபத்தை தணிக்க நாம முயற்சி பண்ணணும். ஒட்டு மொத்தமா அவர் கால்ல விழுவோம். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நான் ராத்திரி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? கோர்ட்டி ஐயா வெளியே வந்த உடனே ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு அவரு கால்ல ஒட்டு மொத்தமா விழணும். காந்தி நகரில் நடந்த பல திருட்டு வழக்குகளில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட கோட்டி என்கிற கோட்டீஸ்வர ராவுக்கு இந்த நீதிமன்றம் பெயில் வழங்கி உத்தரவிடுகிறது. ஏய், வாங்கடா ஏரியாவுக்கு போலாம். அங்க ஒரு நாயும் உயிரோட இருக்க கூடாது. அதுக்கு அவசியமே இல்ல. அந்த குப்பமே இப்ப இங்க வந்திருக்கு பாரு. என்னடி இந்த ஜனங்கள்லாம் என் காலை பிடிக்க வரானுங்க, ஆனா நீ கத்தியை பிடிச்சுக்கிட்டு வர. அசுரர்கள் சாய பாலையடு வானத்தோடு மனிதர் குலம் வாழ நாமார்க்கும் கொடியெல்லாம் இன்று நீ சொல்ல எதிரிகளை கொல்ல பூமி எதிர வானம் அதிர 8 திசையும் சேர்ந்து அதிர வா வா. பூமி அதிர வானம் அதிர 8 திசையும் சேர்ந்து அதிர வா வா. வாருங்களே 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 மகிஷாசுரமர்த்தர்கள் சேர்ந்தபடி வாருங்களே. கெட்ட சக்தி அழியுங்கள், கண்ணெதிரே நடக்கின்ற கெட்டதையே ஒழியுங்கள். சூரசம்ஹாரம், இது சூரசம்ஹாரம், இது சூரசம்ஹாரம், இது சூரசம்ஹாரம். குத்தி கிழிச்சு யாரா வெளியே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா, வாங்கடா. டேய் யாரா இருக்கீங்க? டேய் யாராவது இருந்தா வாங்கடா.
கூசுல பொம்பளைங்களை சாதாரண நினைச்சிட்டியாடா? கொல்லுங்க! அவனை கொல்லுங்க! விடாதீங்க! கொல்லுங்க! விடாதீங்க! கொல்லுங்க! சுஜாதா! கொல்லுங்க! கொல்லுங்க! என்னம்மா? நேரடியாக பார்த்த சாட்சிகளின்படி பிணமான அரசிமல்லி கோட்டீஸ்வர ராவ் என்கிற கோட்டி, வயசு 44, முருகப்பா வயசு 47, விலாசம் காந்திநகர் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி இருக்கிற குப்பம். இன்னைக்கு அதாவது 20/7/2001 திங்கட்கிழமை மதியானம் 12 மணி கொல்லப்பட்ட நபர் ஒரு கேஸ் விஷயமா மதியானம் கோர்ட்டுக்கு வந்தாரு. தொழில் சண்டையினால வந்த போட்டியில கோர்ட் வளாகத்துல பயங்கரமான ஆயுதங்களால ரொம்ப கொடூரமா இவரை கொலை பண்ணிருக்காங்க. சார், இது குப்பத்துல இருக்கிற ஆளுங்க செஞ்ச கொலை சார். மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் எழுது. நம்மள தாக்க வர விலங்க வேட்டையாடி நம்ம பசி ஆத்திக்கிட்டா அதுக்கு பேருதான் வீரம். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மௌனமா இருக்கிறதுக்கு பேரு அஹிம்சை இல்ல. ஏய், எப்படி வந்த? 3 மாசம் லீவ் போட்டு எங்கடி போன? ஊருக்கு போயிருந்தேனே, அங்க ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டேன்.